வெக்கங்கெட்ட மானங்கெட்ட ஈனங்கெட்ட இன்னும் என்னன்னாலும் கேவலமா கேட்கலாம். அந்த அளவுக்கு கேவலமா முட்டு கொடுத்துருக்காரு நம்ம மேல மலகாசன். ராஜராஜ சோழனையும் தாண்டி கோவில்களுக்கு கொடமுழுக்க பண்ணவர் இவரு. அதாவது அதெல்லாம் அப்படிலாம் சொல்லக்கூடாதும் பாரு அவரு. பட் நடந்த உண்மையை சொல்லுகிறேன். இல்ல வாங்குற காசுக்கு மேல கூறாடா கொய்யா. எப்படி ராஜராஜனை விட அதிகமாவா? நல்ல வேலை வரலாறு தெரியாத தற்கொலைங்களுக்கு நடுவில் பேசினதுனால மனுஷன் முழுசா வீடு போய் சேர்ந்திருக்காரு. இதுவே 4 தமிழ் தேசியவாதிகளுக்கு நடுவில் இதை பேசியிருந்தா கூப்பிட்டு வச்சு கும்மிருப்பானுங்க. காசு கொடுக்குறானுங்க தான், அதை வாங்கிட்டு பேசுறதான். அதுக்குன்னு ஒரு அளவு இல்லையா? முதல்ல ராஜராஜனுக்கும் திராவிடத்துக்கும் என்னையா சம்பந்தம்? கேவலம் இந்த சேகர் பாபுலாம் அவரோட கம்பேர் பண்ற. அது எப்படி ராஜராஜன் கோயிலுக்கு குடமுழுக்கு பண்றாருன்னு வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்லும் போது அவனே ஒரு ஆழி அழுவர்டி. அவன் கோயிலை கட்டுறதுக்கு மக்களை எப்படி கொடுமைப்படுத்தலாம் தெரியுமா? அது இதுன்னு இல்லாத விஷயங்கள்லாம் பேசி அவர் பேரை எப்படிலாம் டேமேஜ் பண்ணலாமோ அப்படிலாம் ட்ரை பண்றது. நம்ம மன்னன் பாரிசாலன் மாதிரி ஆளுங்க மட்டும் இல்லைன்னா இதுதான் உண்மை, ராஜராஜன் தமிழ் சமூகத்துக்கு எதிரானவர்னு கட்டமைச்சு நிறுவவே செஞ்சிருப்பானுங்க. இப்போ எலெக்ஷன் டைமு ஓட்டு வேணும், கீழே நிற்கிற லூசு புயலுக்கு 2 வருஷம் முன்னாடி நம்ம என்ன செஞ்சோம்னு ஞாபகமாக இருக்க போது இஷ்டத்துக்கு அடிச்சு விடுறது. குடமுழுக்கு பண்ணாரு, அதுவும் ராஜராஜனை விட அதிகமானு. ஆமாயா வெண்ண அந்த ஆள் குடமுழுக்கு பண்ணா கோயில்களுக்கு இல்லை மொத்த அறநிலையத்துறைக்கும் குடமுழுக்கு பண்ணியிருக்கான். இன்னும் 5 வருஷம் இந்த ஆள் அறநிலையத்துறை அமைச்சராக இருந்தால் தமிழ்நாட்டில் அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கிற 70% மேலான கோயில்களில் நிரந்தரமாகவே விளக்குகள் கூட ஏற்ற முடியாத நிலை உருவாயிடும். ராஜராஜ சோழன் கோயில்களுக்கும் தமிழுக்கும் என்னெல்லாம் பண்ணியிருக்காரு, அந்த மனுஷனை கேவலம் இந்த ஆளோட கம்பேர் பண்றியே. மேல எல்லாம் ஒரு அளவு தான், இதோட நிறுத்திக்க. மறுபடியும் இதே மாதிரி எங்கேயாவது பேச போய் சாணி அடி வாங்கிறாத. அதில் என்ன கேட்டா பெரிய லாடு மயிர் மாதிரி என்ன கேட்டா என்ன ஒன்று நீ பெரிய வெள்ளம் உனக்கு. அடுத்ததான் நம்ம அந்நியார் பிரேமலதா உண்மையிலேயே திமுகக்குள்ள ஸ்பையா தான் போயிருக்காங்களோன்னு இப்போ சந்தேகம் அதிகமாகவே வருது. ஏன்னா திருப்பரங்குன்ற விவகாரத்தில் திமுக என்ன ஸ்டாண்ட் எடுத்தாங்கன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா திருப்பரங்குன்றத்திலே பேசியிருக்காங்க. எல்லாருக்கும் எனவே நிச்சயமாக முருகன் அருளால தீபமும் ஏற்றப்படும், இங்க இருக்கின்ற மக்கள் வாழ்க்கையும் உயரும். எங்க நம்மளோட கோர் ஓட் பேங்கான முஸ்லீம் ஓட்டு கையை விட்டு போயிருமோன்னு அந்த விஷயத்துல முழுக்க முஸ்லீம் சைட்ல தான் நின்றாங்க திமுக. ஈவன் கோர்ட்டே ஆர்டர் கொடுத்ததுக்கு அப்புறம் கூட தீபத்தூள்ல தீபம் ஏற்ற விடல. இதனால முஸ்லீம் ஓட்டு மொத்தமும் நமக்கு தான் கனவுல இருந்தாங்க. அதை டோட்டலா காலி பண்ற மாதிரி நம்ம அந்நியர் திருப்பரங்குன்ற மலையில தீபம் கண்டிப்பா ஏற்றப்படும்னு திருப்பரங்குன்றத்திலே பேசியிருக்காங்க. திமுகவோட ஸ்ட்ராட்டஜி டீமே இதை பார்த்து மண்டை சூடேறிவே அலையிறதா சொல்றாங்க. எப்படியோ திமுகவுக்கு எதிரான வலுவான ஆன்டி இன்கம்பன்சிக்கு மத்தியில் இன்னும் கொஞ்சம் பெட்ரோல் ஊற்றுற வேலையை கூட்டணியில் இருக்கிறவங்களே பண்ணுறது எதிர்கட்சிகளுக்கு இன்னும் ஈஸியாக போச்சு திமுக அடிக்கிறது. ஃபைனலாக அந்த சமூகத்தை பற்றின உங்களோட பார்வையை நினைக்கல கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க.